मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இதோ பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு நாள். ராஜா ராஜ் பகதூர் நம்மள தன்னோட சாம்ராஜ்யத்துக்கு, அதாவது கிரீன் சிட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. ஆனா மேயர் அங்கிள், கிரீன் சிட்டி ஏன் இவ்ளோ வறண்டு போயிருக்கு? கிரீன் சிட்டினாலே பச்சை பசுமையா இருக்கும்னு தானே அர்த்தம்? இதையே தான் நானும் இப்ப யோசிக்கிறேன். இப்ப சொன்ன விஷயத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்சை விட ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச், வெரி வெரி ஸ்ட்ரேஞ்ச். இப்போ இதுக்காகவே ட்ரையான சென்னாவை சாப்பிட்டுக்கிறேன். தும்பி மாதிரி இருக்கிற ஹெலிகாப்டர் அங்க இங்க பறந்துகிட்டே இருக்கு. எப்போ இது கீழே இறங்கும்? பிரமாதம் சார், என்ன ஒரு பஞ்ச் சொல்லிருக்கீங்க. இப்பவே நோட் பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அடடா, இத நான் என்னன்னு சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன்? முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சார் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு. நான் தான் ராஜா ராஜ் பகதூர் சிங். என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ராஜா அவர்களே, உங்களை சந்திச்சதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பெரிய கனவா இருந்தது, ஏதாவது ஒரு ராஜாவை நேரடியா சந்திக்கணும்னு. ஆமா ராஜா அவர்களே, உங்க கார்ட்ஸ் கன்னுக்கு பதிலா லட்டி எதுக்காக வச்சிருக்காங்க? லட்டி அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, துணியை துவைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பிரமாதம் சார், சூப்பர் பஞ்ச் சொல்லிருக்கீங்க. இப்பவே நோட் பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, இது விஷயமே வேற. நீங்க எல்லாரும் அரண்மனைக்கு வாங்க, அங்க வச்சு நம்ம பேசிக்கலாம். நீங்களும் சீக்கிரமா கிளம்புங்க. சரிங்க மகாராஜா. நீங்க ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க மகாராஜா அவர்களே? என்ன விஷயம்னு சொல்லுங்க. கிக்கோ, அரண்மனைக்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கலாம். இங்கேயே ரொம்ப நேரம் நின்னோம்னா நமக்கு நல்லது இல்ல. ஓ, இப்படி சர்ப்ரைஸா வச்சுட்டு போறாரே இவரு. எனக்கு பசி அதிகமாயிடுச்சு. அட, என்னோட டாபில இருந்து மிசைல் எப்படி வெளியில வந்துச்சு? எல்லாரும் கீழே குனிஞ்சு உட்காருங்க. உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு நான் சூப்பர் ஸ்பீடோ கூப்பிட்டு ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7 குள்ள இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சீக்கிரம் சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 779 அப்ளை பண்ணி எல்லாரையும் சீக்கிரம் கூட்டிட்டு போ. ஷூர் கிக்கோ, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 779. எல்லாரும் சீக்கிரமா அவங்க சீட்ல போய் உட்காருங்க. கிக்கோ, அவரோட மிசைல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு ஏமால பட்டுச்சுன்னா நான் டோட்டல் டேமேஜ் ஆயிடுவேன். சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 57. ஓகே டூட், ஃபார்முலா 57 ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரம் கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்றேன். பிரமாதம். இவ்ளோ பெரிய ட்ரக்கா இருந்தும் கூட அந்த ட்ரக்குக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கு.
திடீர்னு இவன் விடாம இடிச்சுக்கிட்டே இருக்கான். ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. கிக்கோ ஏதாவது பண்ணு. வண்டியில நிறைய பேர் இருக்கிறதுனால என்னால வேகமா போகவும் முடியாது. அந்த ட்ரக் வந்து இடிக்கிறதுனால என் டோட்டல் சிஸ்டமும் டேமேஜ் ஆயிடும் போல இருக்கு. இப்ப அந்த ட்ரக்கை நிறுத்தறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நானே நேரடியா அந்த ட்ரக்குக்கு போய் தான் ஆகணும். கிக்கோ சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. தேங்க்யூ சூப்பர் ஸ்பீடோ. இப்ப ஜெட் ஸ்பீட்ல பறந்து போ. இந்த இடமே ஏன் இப்படி வறண்டு கிடக்கு ராஜா அவர்களே? நதி கூட மொத்தமா வறண்டு போயிருக்கு. அரண்மனைக்கு வா, எல்லாத்தையும் சொல்றேன். உங்க அரண்மனைங்க இவ்ளோ மோசமா இருக்கு. பல வருஷமா ஒரு துளி மழை கூட இங்க பெய்ஞ்சிருக்காது போல இருக்கு. அதான் எப்படி இருக்கு. அப்படின்னா சார் இப்ப சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, அரண்மனைக்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கலாங்கிறாரு. மாண்புமிகு ராஜா அவர்களே, இப்பவாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. உங்க சாம்ராஜ்யம் ஏன் இவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருக்கு? உங்களோட காட்ஸ் எல்லாம் எங்க போயிட்டாங்க? அதோட உங்க பிரஜைகளையும் காணும். எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனா ஏன்? எங்க ஜனங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. ஏனுங்க ராஜா, இந்த தடவை ஜனங்க அறுவடை பண்ணவே இல்லையா? இல்ல, விவசாயம் பண்ணி அறுவடை பண்றதுக்கு தண்ணி இல்ல. ஓகே, அப்படின்னா இது வறட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். இல்ல, அந்த ப்ராப்ளமுடைய பேரே டேஞ்சர் டேங். ராஜா அவர்களே, நீங்க கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? ஏன்னா எங்களுக்கு சரியா புரியல. என்னுடைய இந்த சாம்ராஜ்யத்துல ஒரு பெரிய நதியில தண்ணி வந்துட்டு இருந்தது. அந்த நதியில அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது. பல சமயத்துல ஊரே வெள்ளத்துல மிதந்திருக்கு. அப்படி வெள்ளம் வந்தா கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய டேம கட்டணும். அப்பதான் எங்க ராஜ்யத்துல தண்ணிங்கிறது தேவைக்கு ஏத்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி டேஞ்சர் டேங்குங்கிற ஒரு கிரிமினல் அந்த டேமையே மொத்தமா கைப்பற்றிட்டான். சரி, ஓகே, இப்பவே போய் அந்த கிரிமினலை ஒரு வழி ஆக்கிடலாம். உங்க டேம உங்களுக்கே மீட்டு கொடுத்துடுறோம். அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல சூப்பர் ஸ்பீடோ. டேஞ்சர் டேங் ரொம்ப டேஞ்சரானவன், பவர்ஃபுல்லானவன் கூட. அவன் டேம அதிபயங்கரமான லேசர் ப்ரொடக்ஷனால கவர் பண்ணிருக்கான். என்னோட டோட்டல் ஆர்மி அப்புறம் கார்ட்ஸ் அந்த டேம அவனுடைய கையில இருந்து பறிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் போனவங்க திரும்பி வரவே இல்ல. டேஞ்சர் டேங் அந்த தண்ணி எல்லாம் எங்க கிட்ட இருந்து அபகரிச்சு அதை எங்க கிட்டயே கூடுதல் விலைக்கு வித்துட்டு இருக்கான். நாங்க மறுபடியும் அவன் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவன் என் ராஜ்யத்துல இருந்த வெடிகுண்டு வெடிமருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு குழப்பமா இருக்கு. அதனாலதான் உங்க காட்ஸ் கிட்ட கண்ணுக்கு பதிலா லட்டி இருக்கா? அந்த டேஞ்சர் டேங் தண்ணி ரொம்ப உயர்ந்த விலைக்கு வித்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பிரஜைகள் அத்தனை பேரும் தன்னுடைய வீடு நிலம் வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. கிக்கோ அப்புறம் சூப்பர் ஸ்பீடோ, உங்க 2 பேரையும் பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் உங்க 2 பேரும் இங்க வரவழைச்சிருக்கேன். நீங்க தான் என்னையும் இந்த ராஜ்யத்தையும் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். டேஞ்சர் டேங்க் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க ராஜா அவர்களே. ஏன்னா நானும் சூப்பர் ஸ்பீடோவும் ரைட்காக தான் ஃபைட் பண்ணுவோம். எஸ் பார்ட்னர். ராஜா, இப்ப நீங்க அந்த டேமுக்கு போறதுக்கான வழியை சொல்லுங்க. ராஜா அவர்களே, நான் R7 மூலமா உங்க ராஜ்யத்தோட மேப்பை காட்டுறேன். கிக்கோ, இந்த மேப்பை 3 விதவிதமா நீ பிரிச்சிரு. ஒண்ணுல காட்டு பகுதி இருக்கும், இன்னொன்னுல மலைப்பகுதி இருக்கும், 3வது பாலைவனம். அந்த டேமுக்கு போய் சேர்றதுக்காக நீங்க அந்த 3 இடத்துல மறைச்சு வச்சிருக்கிற 3 ஸ்மார்ட் கார்ட்ஸ கண்டுபிடிச்சு ஆகணும். அதை நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வாசல் கிட்ட போய் நிக்கணும். அந்த கதவுல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல 3 ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்மார்ட் கார்டை அந்த ஸ்லாட்ல போட்டு அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அட, இவ்வளவுதான் விஷயமா? சூப்பர் கம்ப்யூட்டர் ஆக்டிவேட் ஆனதுமே டோர் அப்படியே ஓபன் ஆயிடும்ல? இல்ல, அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க அதுல பாஸ்வேர்டை போட்டு ஆகணும். ஒருவேளை அந்த பாஸ்வேர்டு சரியா இருந்துச்சுன்னா அந்த டோர் ஓபன் ஆயிடும். ஆனா பாஸ்வேர்டு தப்பா இருந்தா நிரந்தரமா அந்த டோர் லாக் ஆயிடும். யாராலையும் திறக்க முடியாது. சரி, ஓகே. அப்படின்னா அதுக்கான பாஸ்வேர்டு சீக்கிரம் சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்க, அந்த பாஸ்வேர்டு இப்போ என்கிட்ட கிடையாது. அது டேஞ்சர் டேங்க் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த பாஸ்வேர்டை சூப்பர் கம்ப்யூட்டர்ல அவன் தான் ஃபீட் பண்ணி வச்சிருக்கான். அந்த பாஸ்வேர்டை நான் எப்படியாவது ட்ராக் பண்ணிடுவேன்.
ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் 3 டீமா பிரிஞ்சு அந்த 3 ஸ்மார்ட் கார்ட்ஸையும் கண்டுபிடிக்கணும். சரிதான், ஆனா போற வழியில அந்த டேஞ்சர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஏராளமான பிரச்சனைகளையும் நீங்க கடந்து போகணும். சரி, அப்ப அதுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கும்ல? இல்ல, ஏன்னா டேஞ்சர் டேங்க் ஏற்கனவே எங்க கிட்ட இருந்த எல்லா ஆயுதங்களையும் கைப்பற்றிட்டான். ஆனா ஒண்ணு, நீங்க போற வழியில என்னுடைய ஆர்மியோட வண்டியும் அதுல இருக்கிற ஒரு சில ஆயுதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய ஆர்மி அந்த டேம காப்பாத்துறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க, ஆனா அவங்க திரும்பி வரல. அச்சச்சோ, அப்ப நாங்க திரும்ப வரதுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இத பாருங்க மேயர் சார், நீங்க கவலைப்படாதீங்க, நாம எல்லாரும் சேஃபா திரும்பி வந்துடுவோம். உங்களை நாங்க 3 டீமா பிரிச்சு இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமா உங்களை கொண்டு போய் சேர்ப்போம். சரி நண்பர்களே, நாம இப்போ 3 டீமா பிரியலாம். நமக்கு அந்த ஸ்மார்ட் கார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் உடனடியா அந்த டோர் கிட்ட வந்து சேர்ந்துடணும். டீம் ஏல சட்பட் அங்கிள், ஜூனியர் அங்கிள், அப்புறம் ட்விங்கிள். டீம் பில மேயர் அங்கிள், டெம்போ அண்ணா அங்கிள், டோனி, அப்புறம் ரோல் நம்பர் 420. அப்புறம் டீம் சில நான், சூப்பர் ஸ்பீடோ, அப்புறம் டோடோ. இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாரும் ரெடியா? டேஞ்சர் டேங்கோட கேங் இங்க இருக்கிற மொத்த தண்ணியவும் கைப்பற்றிட்டோம். சட்பட் அங்கிள், அங்க பாருங்க, அநேகமா இது ராஜாவோட ஆர்மி வெஹிக்கிளா இருக்கலாம். சுட்டித்தனம் பண்ற குழந்தை நட்கட்னு சொல்லுவாங்க. தோட்டாவுக்கு பதிலா குண்டு மழையா பெஞ்சா அவனை டிடெக்டிவ் சட்பட்னு சொல்லுவாங்க. பிரமாதம் சட்பட் அங்கிள், உண்மையிலே நீங்க கலக்கிட்டீங்க போங்க. சார், நான் உங்களுடைய ஆக்ஷன் பிளாக்க கூட நேர்ல பார்த்து நோட் பண்ணிட்டேன். இப்போ நாம அந்த ஸ்மார்ட் கார்டை தேடி போக போறோம். டெம்போ அண்ணா, நாம இந்த வண்டி எடுத்து தப்பிச்சு போகலாமா? இது நல்ல யோசனை தான். நல்ல வேலை செஞ்சீங்க மேயர் சார். ரோல் நம்பர் 4 and 20, நீங்க 2 பேரும் மேயரோட சேர்ந்து ஃப்ரண்ட்ல போய் உட்காருங்க. நானும் டோனியும் வண்டிக்கு பின்னாடி போய் மேலே ஏறி அந்த பட்டனை தேடுறோம். இத பாருங்க, நீங்க எங்களை ஷூட் பண்ணா நான் உங்க மேல ஸ்பேனரை தூக்கி எறிவேன்.
அச்சச்சோ, இந்த இடம் ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு. ஏதோ என்ன கொட்ட மாதிரி தெரியுது. கும்பல்னா வரும் சண்டை. டோனி பாஸுக்கு மண்டையில வந்துருச்சு கொண்டை. ஹலோ ஹலோ கிக்கோ கிக்கோ, அந்த ஸ்மார்ட் கார்டு கிடைச்சிடுச்சு. வெரி குட் மேயர் அங்கிள். இப்போ நீங்க அந்த இடத்துல டோர் கிட்ட வந்துடுங்க. அடேங்கப்பா, மேயர் அங்கிள் பெரிய சாகசத்தையே பண்ணிட்டாரு. அப்ப நாமளும் ஸ்மார்ட் கார்டை கைப்பற்றணும். சும்மா அடிச்சு தூள் கலப்பணும்ல. சூப்பர் டூப்பர் டமால் டுமில். இப்ப இதுக்காகவே நான் ஸ்பெஷலா கப் கேக் சாப்பிட்டுக்கிறேன். அந்த புதருக்கு பின்னாடி என்ன இருக்கு? சரி வா போய் பார்க்கலாம். முள்ள குத்திருச்சு. சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 372. ஓகே ப்ரோ, அப்ளைங் ஃபார்முலா 372. மொத்த முள்ளைய தூக்கி எரிஞ்சிட்டு அவனை ஃபுட்பால் மாதிரி பந்தாடணும். ஆசை தீர கிக் பண்ணணும். சரி வா சீக்கிரமா போய் அந்த ஸ்மார்ட் கார்டை தேடலாம். ஆனா அந்த பட்டன் எங்க தான் இருக்கு? சீக்கிரமா நாம அதை கண்டுபிடிக்கணும். டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். மஞ்சள் கலர்னு சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு. மஞ்சள் கலர்ல இருக்கிற மாம்பழத்தை சாப்பிடணும். அடடா, நான் மாம்பழத்தை கொண்டு வர மறந்துட்டேன். இங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு மாம்பழ மரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்கு மாம்பழம். மாங்காய் பச்சையா இருக்கும், மாம்பழம் மஞ்சளா இருக்கும். ஆனா இது என்ன கருப்பா இருக்கு? சூப்பர் ஸ்பீடோ அந்த மாம்பழத்தை எடு. வாவ், இன்னைக்கு நான் கருப்பு மாம்பழம் சாப்பிட போறேன். இல்ல இல்ல வேண்டாம் டோடோ. ட்விங்கிள், என்னோட டீமுக்கும் மேயர் அங்கிளோட டீமுக்கும் ஸ்மார்ட் கார்ட்ஸ் கிடைச்சிருச்சு. உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? கிக்கோ, நாங்க இப்போ ஸ்மார்ட் கார்டு தேடிட்டு தான் இருக்கோம். இவ்ளோ பெரிய பாலைவனத்துல அந்த ஸ்மார்ட் கார்டு எங்க இருக்குன்னே தெரியலையே. அந்த கேமல் ரொம்ப நேரமா அங்க தனியா நின்னுட்டு இருக்கு. நேரா நம்ம அதுகிட்ட போய் தேடி பார்க்கலாம். ஷட்பட் அங்கிள், கேமலோட வாயில பாருங்களேன். கிக்கோ, எங்களுக்கும் ஸ்மார்ட் கார்டு கிடைச்சிருச்சு. வெரி குட் ட்விங்கிள். சீக்கிரமா அந்த டோரை நோக்கி வாங்க. இது எல்லாமே கார்டு சம்பந்தமான வேர்ட்ஸ் ஆச்சே. அநேகமா இதுக்குள்ளதான் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். ஆனா இதுல இருந்து எப்படி பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது? டோன்ட் வரி சூப்பர் ஸ்பீடோ. ஆல்பபெட் அரேஞ்சிங் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சுக்கிட்டு இந்த எல்லா ஆல்பபெட்ஸையும் கரெக்ட் சீக்வென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லு. Huh?
கிக்கோ அப்புறம் சூப்பர் ஸ்பீடோ என்னுடைய சின்ன சின்ன ஆர்மியெல்லாம் தட்டி தூக்கிட்டு நீ ஒரு பெரிய ஆள் நினைச்சு உள்ள வந்துட்டு இருக்கல. இப்போ என்னோட இந்த ஒரிஜினல் ஆர்மி கூட நீ மோத வேண்டியது இருக்கும். என்னோட டோட்டல் ஆர்மியும் இப்போ இங்க வரப்போகுது. அவங்க டோட்டல் பிளானிங்கோட தான் வந்திருக்காங்க. அப்ப நாமளும் பிளான் பண்ண வேண்டியது சூப்பர் ஸ்பீடோ. ஃபார்முலா நம்பர் 555 அப்ளை பண்ணு. கிரேட் ஐடியா கிக்கு. ஃபார்முலா 155 ஆக்டிவேட் பண்ணி நான் 1 கார் ஆர்மி ஆக போறேன். டேஞ்சர் டேங்கோட கேங் எல்லா தண்ணியவும் கைப்பத்தி வச்சிருக்கோம். கிக்கோ அப்புறம் சூப்பர் ஸ்பீடோ இதோட உங்க விளையாட்டை நிறுத்திக்கோங்க. ஏன்னா இனிமே நடக்க போறது உங்க 2 பேருக்கு எண்ட். சீக்கிரம் சூப்பர் ஸ்பீடோ. நான் முதல்ல பயந்த இந்த கிக்கோவும் சூப்பர் ஸ்பீடவும் என்ன ஜெயிச்சுட்டு இந்த டேம அபகரிச்சிருவாங்களோன்னு. அதனால தான் நான் இந்த டேம்ல ஏற்கனவே பாம்ப ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேம் எனக்கு சொந்தமாகாது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இத யாருக்குமே சொந்தமாக விட மாட்டேன். இப்போ டேம் உடைஞ்சு போயிடும். அதுல இருக்கிற மொத்த தண்ணியும் ஃபுல் ஃபோர்ஸோட கீழே இறங்கி ஓடும். ராஜாவோட ராஜ்யத்தையே மொத்தமா வெள்ளக்காட மாத்திரும். எல்லாரும் தண்ணில மூழ்கி செத்து போயிடுவாங்க. டேஞ்சர் டேங்கோட கேங் தண்ணி எல்லாம் தேக்கி வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்க போறதில்ல. சூப்பர் ஸ்பீடோ சீக்கிரமா ஃபார்முலா நம்பர் 678 அப்ளை பண்ணு. இப்ப நான் சிமெண்ட் பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த டேம் இன்னும் மழை வருஷத்துக்கு நல்லா இருக்கு பாரு. இனிமேல் வேற வழி இல்ல. நான் என்னோட ஸ்பெஷல் கிக்கை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆட்டம் போட்டு அட்டகாசம் படவே இப்ப கருப்பாம்பூச்சி மாதிரி விழுந்திருக்கான் பாரு. அப்படின்னா சோர் என்ன சொல்ல வர்றாருன்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.